ஹாய் எல்லோருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் மாஸ்க் போயிட்டு வந்துட்டிங்களா? நானும் நைட்டே மாஸ்க்லாம் போயிட்டு வந்துட்டோம். மாஸ்க் போயிட்டு வந்த பிறகு காலையில் இட்லியும் மட்டன் குழம்பு தான் சாப்பிட்ட பிறகு மதியானம் மட்டன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நெய் போட்டு பட்டை லவங்கம் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் நான் போட்டேன். நல்லா போட்டு வதக்கிட்டு நான் மட்டன்லேயே வெறும் மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு அதையும் வதக்கிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கின பிறகு வேக வச்ச மட்டனும் அதையும் போட்டு நல்லா அந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் வேக வச்சேன். அது மசாலாலே கொஞ்ச நேரம் வெந்த பிறகு அந்த வேக வச்ச தண்ணியை அளந்து ஊற்றிட்டேன். நான் 1க்கு 1.5 தான் ஊற்றுவேன். எப்பயும் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு உப்பும் லெமனும் பிழிஞ்சிட்டேன். உப்பும் லெமனும் பிழிஞ்சிட்டு ஊற வச்ச அரை மணி நேரமாக ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு அதையும் போட்டேன். போட்டு நல்லா தண்ணி சுண்ட பிறகு வாழை இலை மேலே போட்டு தம்மை போட்டு எடுத்துட்டேன். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க எல்லோரும். நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு சூப்பராக மட்டன் பிரியாணி. இந்த வாழை இலை மூடினதால் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மட்டனும் நல்லா வெந்துருந்துச்சு. நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க மட்டன் பிரியாணி. சிக்கன் 65 கொஞ்சமாக வறுத்தேன் நான். சிக்கன் 65 வறுத்துட்டு வாங்க சர்வ் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். குலோப் ஜாமுனு, சிக்கன் 65, எக்கு, சிக்கன் கிரேவி கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, பாயாசம், சேமியா பாயாசம் கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். சேமியா பாயாசம், வாழைப்பழம். இதுதான் எங்கள் வீட்டு ஈஸ்டர் ஸ்பெஷல் பிரியாணி. பாய்.